காரையின் கலைஞரே, எப்பொழுதும் இளைஞரே. இவர் பாதம் பட்ட இடமெல்லாம் பாதையாகிறது. இவர் பார்வைப்பட்ட இடமெல்லாம் நலம் பெறுகிறது. குரு பீடத்தை காக்கும் ஆட்சி பீடம். உலாவரும் உற்சவர், உற்சாகத்தின் உரு இவர். ஆளும் வம்சமே, காரையின் அம்சமே. காரையம்பதியின் சுந்தர சோழா, அனுதினமும் உழைக்கும் எந்திர தோழா. வாருங்கள் வாழ்த்துறை வழங்க. வாழ்த்துறை வழங்க காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு AMH நாஜிம் அவர்களை அழைக்கின்றோம். முதலிலே கிரேட் ஹெட் மாஸ்டர் அந்த பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன எங்களிடத்தில் வந்து சொன்னார்கள். அதை தொடர்ந்து பேசி அதை போடுவதற்கான முயற்சிகள் எடுத்து டிபிசி கூட்டி அதற்கான அறிவிப்பு செய்வதற்கு 6 மாதம் பிடித்துக் கொண்டது. அதை நாங்கள் முடிவெடுத்து செய்வதற்கு துறைக்கு உறுதியாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கிரேட் 1 ஹெட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியிடங்கள் புதுவை மாநிலம் முழுவதும் இன்னும் சொல்ல போனால் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 18 இடங்களும் 18 காலி என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்களை பேசி முடிவு இல்லாத காரணத்தால், அதற்கான வழிபிறக்காத காரணத்தால் இந்த முறை கொஞ்சம் கடுமையாகவே சொன்னோம். சொல்லுகிற போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழக்கம் போல சொன்னார்கள், இதில் சட்ட சிக்கல் இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் there is no specific stay from the court. அதனால் நீங்கள் subject to the outcome of court என்று போட்டு கொடுக்கலாம் என்று நான் சொல்லுகிற போது அமைச்சர் அவர்களும் சட்டத்துறையோடு கலந்து பேசி முடிவெடுப்பதாக சொல்லி கோப்புகள் சட்டத்துறைக்கு சென்றது. கோப்புகள் சட்டத்துறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சட்டத்துறை அதிகாரியை நாம் தொடர்ந்து சந்தித்து இன்றைக்கு ஒரு அளவுக்கு இன்று போய் கல்வித்துறையில் இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய கணிப்பு இன்னும் 1 மாத காலத்திற்குள் கிரேட் 1 ஹெட் மாஸ்டர் பணி அனைத்தும் நிரப்பப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னை பொறுத்தவரை காரைக்காலை சேர்ந்தவர்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் கவனமாக இருக்கிறோம். இப்போ 145 பேர் பிஎஸ்டி கால்ஃபர் பண்ணாங்க. அது எத்தனை பேர் காரைக்கால்? அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ டிஜிடி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ இவ்வளோ வேகன்சி இருக்குது, 100க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. அதை ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக அவர்களெல்லாம் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய சூழல் வரும். அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து இங்கே இருக்க முடியுமா? ஓராண்டுக்கு பிறகு அமைச்சர் மூலமாக அந்த அரசின் சிபாரிசின் மூலமாக அவர் மாற்றம் வாங்கி போய்விட்டால் இங்கே என்ன நிலைமை ஆகும் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு 2 முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய வேகன்சியை காரைக்காலிலே ஃபில்லப் பண்ண வேண்டும் என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் எடுக்கக்கூட பணியிடங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ரெக்ரூட்டட் ஃபார் காரைக்கால் எல்லாம் எடுத்தால்தான், எந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடையாது என்ற முடிவு எடுத்தால்தான் வருகிறவர்கள் இங்கே தொடர்ந்து இருப்பார்கள் என்ற என்னுடைய எதிர்பார்ப்பை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் நல்ல மாணாக்கர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.